நீங்க சொல்லுங்க, உங்க அம்மா கிட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க உங்க அம்மா? என்னங்க சொன்னவ இப்ப எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சிட்டு இருக்கீங்க? வாங்க மாமா, எப்ப வந்தீங்க? நான் இப்பதான் வந்தேன் ராமு. அப்படியா? நாங்கெல்லாம் சினிமா பார்க்க போயிருந்தோம். அத்தை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கேன். ஆமா சொன்னா. அத்தையும் பிள்ளைகளையும் கூட்டிட்டு போலான்னு வந்தீங்களோ? ஆமா ராமு. சித்தப்பா பா ஜனனி. என்னாச்சு? மாமா முகமே வாடி போயிருக்கு. ஒருவேளை சினிமாக்கு போனது மாமாக்கு பிடிக்கலையோ? கார்த்திக் தினேஷ்லாம் வந்தது பிடிக்கல போல இருக்கு. என்னன்னு தெரியலையே, இதுக்கு மூஞ்சி வாடி போயிருக்கு. எல்லாரும் இப்படி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. சித்தப்பா வாங்க, சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு மாதிரி வீட்டுக்கு போலாம். வாரேம்மா. ஜனனி, இங்க ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. பிரச்சனையா? என்னங்க ஆச்சு? இல்ல, பசங்க கூட பிள்ளைங்கள சினிமா கூட்டிட்டு போனது ஒருவேளை யாராவது போட்டு கொடுத்துருப்பாங்களோ? எனக்கும் தெரியலையேங்க. ராம், ஜனனி என்னம்மா? வாங்க, எல்லாரும் தியேட்டருக்குலாம் போயிட்டு அப்படியே வந்து நிக்கீங்க. போய் கை கால் மூஞ்சி எல்லாம் கழுவுங்க. ஜனனி, எல்லாரையும் கூட்டிட்டு போ. சரி அத்தை. சினிமா சூப்பரா இருந்து பத்தியாட்டி? ஆமா சத்யா, சூப்பரா இருந்துச்சு. அம்மா, நாங்களும் உள்ள போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரோமா? ராமி, உன்கிட்ட பேசுறதுக்கு தான் மாமா வந்திருக்காங்க. என்னத்த சொல்லிக்கங்க, ஒன்றும் புரியலையே. ஆமையா, வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையா? அத்தை, நான் நிக்கலாமா போலாமா? நில்லு மக்களே, நீ நிக்கிறதுனால என்ன பிரச்சனை? அத்தை, என்னாச்சு? என்ன பிரச்சனை? எனக்கு வந்து போதே தோணுச்சு மாமா மூஞ்சியே சரியில்லை. மாமா மூஞ்சியே வாடி போயிருக்கு. என்ன பிரச்சனைன்னு கேட்கலான்னு தான் நானும் நினைச்சேன். மாமா என்னாச்சு? ஊர்ல இருந்து எங்க அம்மா வந்திருக்காங்கல்ல. ஆமா, கேள்விப்பட்டேன். அவங்க எப்பவும் வரமாட்டாங்கல்ல, திருவிழா அப்படின்றதுக்காக வந்திருக்காங்களோ? ஆமையா. வந்தவங்க சும்மா வராம ஒரு வில்லங்கத்தையும் இழுத்துட்டு வந்திருக்காவையா. என்னாச்சு அத்தை? எங்க அம்மா வீடு இருக்குல்ல, அது பக்கத்துல யாரோ இருக்காங்களாம். அவங்க வந்து நாளைக்கு சத்யாவை பொண்ணு கேட்டு வராங்க போல. எங்க அம்மாவும் சத்யாவும் அவங்க பையனுக்கு கெட்டித்தாரேன்னு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அட, என்ன மாமா சொல்லிக்கங்க, உங்ககிட்ட கூட கேட்காமையா? ஆமையா, வீட்டில் இருக்கவங்க எல்லார்கிட்டையும் கேட்டு தானே முடிவெடுக்கணும். இந்த வீட்டுக்கு நான் தான் பெரியவன், நான் தான் எல்லா முடிவையும் எடுப்பேன். என் பிள்ளைங்களுக்கு இப்போவே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரே நிலைக்கு நிற்காவ. அட, இது என்ன மாமா கூத்தா இருக்கு? அவங்களுக்கும் விருப்பம் இருக்கணும், பெற்றவங்களுக்கும் விருப்பம் இருந்தா தானே அந்த கல்யாணம் நடக்கணும். ஆமா ஆதி, அது நமக்கு தெரியும், எங்க அம்மைக்கு தெரிய மாட்டேங்க. சே, இந்த காலத்திலயும் இப்படி இருக்காங்களா? வயசானவங்கள ஐயா, எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது. அவங்க அந்த காலத்துல வாழ்ந்த மாதிரி இப்பவும் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப என்ன மாமா பண்றது? எனக்குன்னு கூட பிறந்தவன் ஒரே ஒருத்தன் தான். அவனே இங்க இல்ல, வெளியூர்ல இருக்கான். எங்க அம்மா பண்ண கொடுமைக்கு அவன் பொண்டாட்டி அவனை கூட்டிட்டு வெளியூர்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. எனக்கு யாருக்கிட்ட சொல்லி இதுக்கு என்ன ஒரு முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல ஐயா. அதனாலதான் நான் இங்க வந்தேன். நீ நம்ம வீட்டு மருமகே, அதனாலதான் உன்கிட்ட பேசி என்ன முடிவெடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கலான்னு வந்தேன். நாளைக்கு அவங்க எப்ப வராங்களா மாமா? நாளைக்கு 10 மணிக்கு மேல வராங்களாம். நான் இவ்வளவு நேரம் எங்க அம்மிட்ட பேசிட்டு தான் வந்தேன். எங்க உங்க அம்மா என்ன சொன்னாங்க இப்போ முடிவா? அதைத்தான் எனக்கு எப்படி சொல்லுதுன்னு தெரியல. ஏங்க என்னாச்சு? என் குடும்ப கௌரவமே இதில் தான் அடங்கியிருக்கு. என் மேலே எல்லாருக்கும் பயங்கர மரியாதை வீட்டுக்கிட்ட. உனக்கு தான் தெரியும்ல பெரியவ அப்படின்ட்டு. வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் எனக்கு நல்ல மரியாதை கொடுத்து தான் பேசுவாங்க. நான் ஒரு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன், என் பேத்தியை உங்களுக்கு கெட்டித்தாரே அப்படின்னு. நாளைக்கு அவங்க பொண்ணு பார்க்க வரதுல மட்டும் நீ ஏதாவது பிரச்சனை பண்ணேன்னா நான் உன் வீட்டு ஃபேன்லேயே தூக்கில் தொங்கிடுவேன்னு சொல்லுது. என்னங்க சொல்லுவீங்க? ராணியக்கா, கவலைப்படாதீங்க, நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலாம். பாரு லட்சுமி, என்ன பிரச்சனை பண்ணுவ வீட்டில் அப்படின்னு. குடும்ப கௌரவம்னு என் பிள்ளை வாழ்க்கையை அழிக்கிறதுக்கெல்லாம் அந்த பொம்பளை பிளான் பண்ணிட்டு இருக்கு. இப்பே கவலைப்படாதீங்க. இப்ப என்ன கல்யாணமா நிச்சயமாயி போச்சு? ஏடி பாருடி, இந்த பொம்பளைய என்ன கேவலமான புத்தியா இருக்கு. நான் மட்டும் அந்த இடத்துல இருந்துருந்தேன், பொம்பளை அப்படியே நானே கெட்டி தூக்கி தொங்க விட்டுருப்பேன். எம்மா, வயசானவங்க அம்மா, அவங்க அப்படிதான் இருப்பாவ. அந்த காலத்துல இப்படிலாம் தானே 10, 18 வயசு 19 வயசுனா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. யார் இப்படி 20 வயசு 25 வயசு வரைக்கும் வீட்டிலே வச்சிருப்பாவ? இது அதுக்குன்னு அவளுக்கு கல்யாண வயசாச்சு. தெரிஞ்ச பையனுக்கு கெட்டி கொடுக்கலான்னு நம்ம எல்லாரும் சொன்னப்ப கூட இவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு? உன் குடும்பத்துல எல்லாம் என்னால கெட்டி தர முடியாது அப்படி இப்படின்னு கையை தக்கான்னு குடிச்சாரலாம். இப்ப அவங்க அம்மா எவனே தெரியாம ஒரு தினம் இழுத்துட்டு வரப்போறா. இப்ப மட்டும் எதுக்கு மூஞ்சி எப்படி தொங்க வச்சுட்டு இருக்காரு? அவங்க அம்மா கொண்டு வந்த சம்மந்தம் தானே, பிள்ளையை கெட்டி கொடுக்க வேண்டியதானே. எம்மா, எந்த நேரத்துல என்ன பேசணும் தெரியாதா? ஆமாட்டி, உங்க அண்ணன் பையனுக்கு தானே கெட்டி வைக்கலான்னு கேட்டோம். நமக்கு நல்ல தெரிஞ்ச குடும்பம், நல்ல பையன், பேசாம அந்த பிள்ளைக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருக்கலாம் அப்படின்னு எங்க அம்மாக்காரி இப்ப இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்க மாட்டா. எம்மா, அவங்களுக்கு பிள்ளைகளை கெட்டி கொடுக்கறதுல இப்ப விருப்பம் கிடையாது. பிள்ளை படிச்சு நல்ல வேலைக்கு போட்டோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்மளுக்கும் அந்த பையன் நல்ல பையன் தான், சரி ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சா நல்லா தான் இருக்கும்னு தோணிச்சு. நம்ம சொன்னோம், முதல்ல பெத்தவங்களுக்கு விருப்பம் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். ஆமா, இப்ப எவனையோ ஒருத்த கொண்டு வந்து இந்த பையனை தான் என் பிள்ளைக்கு பேத்தியை கட்டி வைக்க போறேன்னு அந்த பொம்பளை ஆடு ஆட போகுது பாரு. நாமள ஒன்னும் சொல்ல மாட்டேன், வேடிக்கை பார்த்துட்டு நிப்பேன் பாரு. சரி சும்மா இருமா. ஏத்தி, நாளைக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு
தெரியும் தானே வராவ. அது நம்மளால இதுக்கப்புறம் தடுக்க முடியும்னு தோணல. என்ன வருது யாரு என்னன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. தெரிஞ்சா கூட நம்ம ஃபோன் அடிச்சு ஏதாவது சொல்லிடலாம். இப்போ என்னையா பண்ணதுக்கு? சத்யாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா? மாமா சத்யாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியவே கூடாது. எப்படியா அவளை பொண்ணு பார்க்க வரும்போது அவளுக்கு எப்படி தெரிய வைக்காம இருக்க முடியும்? நம்ம ஆச்சிக்கிட்ட எப்படியாவது பேசி இந்த விஷயத்த தடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ண முடியும். அதுவும் நாளைக்கு காலையில வரைக்கும் தான் முடியும். எங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசவே முடியாது. நம்ம வேண்டான்னு சொன்னா நான் விஷத்தை குடிச்சிருவேன், தூக்கில் தொங்கிடுவேன்னு எனக்கு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த விஷயமும் நம்ம பண்ண முடியாது. திருவிழா தானே, நாளைக்கு கேஷுவலா எல்லாரும் கோயிலுக்கு போற மாதிரி நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியாகி நிக்கட்டு. ஆச்சி முன்னாடி அவ பொண்ணு பார்க்க வர்றதுனால ரெடியாகி நிக்க மாதிரி ஒரு சீனை தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஆனா ஆச்சிக்கு கடைசி வரைக்கும் தெரியக்கூடாது, சத்யாக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. அவங்க வரட்டும், வந்ததுக்கு அப்புறமா அந்த பையனை தனியா கூப்பிட்டு நம்ம பேசுவோம். இப்படியா சத்யா முன்னாடி இந்த கிழவி ஏதாவது உளறி வச்சுட்டனா? ஆமா, எனக்கும் அதுதான் பயமா இருக்கு. அப்படியே வளரி வச்சாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம பிள்ளை தானே, நம்ம பேசிக்கிடலாம். அவகிட்ட சொல்லலாம், எங்களுக்கும் தெரியாம தான் இப்படி ஒரு விஷயமே நடந்துச்சுமா, நாங்க உனக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம் அப்படின்றதே சொல்லிடலாம். இதனால எந்த பிரச்சனையும் வந்துடாது தானே ராமு? என்ன பிரச்சனைமா வரப்போகுது? வரவங்க கிட்ட நம்ம சொல்லலாம். அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா எப்படி நம்ம கெட்டி வைக்க முடியும்? இந்த ஆட்சியா பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறதெல்லாம் சரி கிடையாது. எனக்கெல்லாம் வர கோவத்துக்கு மூஞ்சியை பார்த்து நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்கணும் போல இருக்கு. கோவப்படாத ஆதி, எங்களுக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா என்ன பண்ண முடியும்? கடைசியில அந்த பொம்பளை பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சு வச்சுட்டான்னு வச்சுக்கோயேன், நம்ம எல்லாம் குடும்பத்தோட ஜெயிலுக்கு போக வேண்டியதான். பொறுமையாத இந்த விஷயத்த நம்ம பாத்துக்கணும். ஆமா ஆதி, நீ பொறுமையா இரு. மாமா நாங்க சொல்ல மாதிரியே பண்ணுங்க. வீட்டுக்கு போயிட்டு ஆச்சிட்ட சொல்லுங்க, நாளைக்கு அவங்க வரட்டும் பேசிக்கிடலாம். ஆனா பிள்ளைக்கு பிடிக்கலன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றதையும் சொல்லிருங்க. சரி ராமு, கவலைப்படாம இருங்க மாமா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிட்டோம். சரியா? எனக்கு இப்பதான் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. ஆமா, நேத்தெல்லாம் ஒரே சண்டை வீட்ல. கவலைப்படாதீங்க தே, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரியா? ஆளையே காணும். நான் கொடுத்த இந்நேரம் இங்க வந்து ஏதாவது சொல்லியிருக்கணுமே. பொண்டாட்டிக்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவனையும் காணதுக்கில்ல. நான் போட்ட நடிப்புக்கு கண்டிப்பா நாளைக்கு நான் நினைச்ச காரியம் நடந்துரும். யாருக்கிட்ட எல்லாம் அவங்க நினைச்ச மாதிரியே நடந்துன்னு அப்படியே நான் விட்டுருவேனா? அண்ணனும் தம்பியும் அந்த வீட்டுல என்ன ஒத்தையில தள்ளிக்கிட்டு 2 பேரும் பொண்டாட்டி தாச மாதிரி பொண்டாட்டிங்க பின்னாடியே வந்தாச்சு. அவன் பார்த்தா அவன் பிள்ளைங்க பொண்டாட்டி விஷயத்தை தலையிடாண்டான்னு அவன் பாட்டுக்கு எங்கேயோ போய் செட்டில் ஆயிட்டான். இவன் பார்த்தா பொட்டை பிள்ளைங்களை படிக்க வச்சு ஆளாக்கி அவங்க சம்பாதியத்துல நான் இருந்து தின்ன போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த குடும்பத்துக்கு நான் தான் பெரிய மனுஷி. அப்ப நான் ஒரு முடிவு எடுக்க கூடாதா? இனி இங்கே இருந்து 2 பிள்ளைங்களுக்கும் கல்யாணத்தை முடிச்சு விட்டு தான் நம்ம போக போறோம். நான் பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு ஒரு வேலையில ஏற வரைக்கும் நான் கஷ்டப்படுவேனா? இவ்வளோ 2 பேரும் நோக்காம வந்து என் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி அப்படியே கூட்டிட்டு வந்துருவாங்களாம். எவ்வளவு நாளா அந்த வீட்டுல நான் மட்டும் தனியா கிடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஒரு நாளாவது என்ன வந்து எத்தி பார்த்துருப்பாங்களா? சரி மாமியாராச்சே, நம்ம புருஷனை பெத்தவளாச்சே, ஒரு 8 போய் பார்க்கலாம், என்னதானும் வயசானவளாச்சே அப்படின்னு நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டான். அவ அக்கா தங்கச்சிங்க அம்மன்னு ஜாலியா சுத்திட்டு இருக்கா. இவனும் பொம்பளை தாச மாதிரி பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். இன்னையோட ஒரு முடிவு எடுக்காம நான் அடங்க மாட்டேன். என்ன வந்துட்டாங்களா? எம்மா எம்மா என்ன சொல்லு. எம்மா இப்போ எதுக்குமா இப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா உனக்கு என்ன? நீ உன் ஜாலியை பார்த்துட்டு போ. உனக்கு பெத்த தள்ளையை விட உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து உன் பொண்டாட்டி தானே உனக்கு முக்கியமா போயிட்டா? எம்மா அப்படியெல்லாம் இல்லைம்மா, எனக்கு 2 பேரும் முக்கியம்தாம்மா. என் வாழ்க்கையில் பாதி வரைக்கும் நீ என்ன பார்த்துக்கிட்ட, இனிமே அவன் என்ன பார்த்துக்க போறா. அதனால எனக்கு 2 பேருமே முக்கியம்தாம்மா. எம்மா வா, அவன் உனக்கு சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கா, சாப்பிட்டுட்டு மாத்திரையெல்லாம் போடணும்ல. எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், நான் மாத்திரையும் போட மாட்டேன். நான் இப்படி இருக்கிறது தானே உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நான் என்னனையா போய் தொலையேன், இதுல மாத்திரை ஒரு கேடா? எம்மா எதுக்குமா இப்படி பேசுக? எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஐயா. நான் இருந்தா என்ன செத்தா என்ன, நான் போய் சேர்ந்துட்டா நீங்க நிம்மதியா இருப்பீங்களா? அப்புறமா நான் உங்க குடும்பத்துல எதுலையும் தலையிட மாட்டேன். நான் இருக்க போய் தானே உங்க எல்லாருக்கும் இவ்வளவு கஷ்டம். நான் என்னனையா போறேன், நீங்க எல்லாம் போய் சாப்பிட்டு எடுத்து சந்தோஷமா இருங்க. இது சாப்பிட வாங்க. ஏமா நான் இவ்வளவு நேரம் இந்த வீட்டுல தான் இருந்தேன்னு மறந்து போயிட்டியோ? என்னத்தே சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. இவ்வளவு நேரமா வயிறு பசியோடு நான் இருந்தேன். எங்க தான் போனீங்களோ நீங்களாம்? இந்த குடும்பத்துக்காண்டி நான் எந்த நல்லது நினைக்க கூடாது, அப்படிதானே? ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கோயிலுக்கு போயிட்டு சும்மா அப்படியே வெளியே எங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். இந்த வீட்டுல நான் இருக்கேன்ல, என்கிட்ட நீ சொல்லிட்டு பண்ண, உன் புருஷன்கிட்ட தானே சொல்லிட்டு பண்ண. இது யாருக்கிட்டையும் சொல்லாம போகல. போகும்போது உங்களுக்கு சாப்பாடும் செஞ்சு வச்சுட்டு தான் போனேன். ஆனா நீங்க தான் எடுத்து சாப்பிடல. ஆறி போயிட்டு இருந்தா நான் மறுபடியும் சாப்பாடு சூடா செஞ்சு வச்சிருக்கேன். வாங்கத்தே வந்து சாப்பிடுங்க. மாத்திரையெல்லாம் போடணும்ல. எம்மா வாம்மா, நம்மளாம் சேர்ந்து சாப்பிடலாம். இல்ல மக்களே, எனக்கு வேண்டாம். எம்மா ஏம்மா இப்படி நிற்கீங்க? நான் எடுத்த முடிவுக்கு நீங்க ஒரு முடிவு சொல்லாம நான் இனிமே இந்த வீட்ல இருந்து பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன். இவ பிளானே அதுதானே. கடவுளே, நாளைக்கு இந்த வீட்ல என்னென்ன கலவரம் நடக்க போவோ தெரியல. எம்மா நாளைக்கு அவங்க வருவாங்கல்ல, பார்த்துக்கிடலாம். அப்போ உங்களுக்கு சம்மதமா? வரட்டுமா, எங்களுக்கு அவங்க யாரு என்னன்னு எதுவும் தெரியாம எப்படிமா பிள்ளையை கட்டி வைக்க முடியும்? இலை பையன், நல்ல பையன், நல்ல குடும்பம். இத்தனை வருஷமா நான் அவங்க வீட்டுக்கிட்ட இருந்து பார்த்ததுனால சொல்லிக்கேன். எனக்கு மாத்திரை வாங்கி தரதுனாலும் ஏதாவது கடைக்கு போனாலும் எதுக்குனாலும் நான் அந்த பையனை தான் கூப்பிடுவேன். வாடி வாடி எனக்காண்டு உழைக்க
செய்வான் தெரியுமா? சின்ன வயசானவங்க இருந்தா எல்லாரும் பண்ணதுதான். அதுக்குன்னு அது நல்ல பையனு முடிவெடுக்க முடியுமா? இவளுக்கு மாத்திரை வாங்கி கொடுத்தாரா, சாப்பாடு வாங்கி கொடுத்தாரா, அதுக்குன்னு என் பிள்ளையை கெட்டு வைக்கணுமா? எந்த இடத்துல நடக்கும் இப்படி ஒரு கூத்து? நீ சொல்லதெல்லாம் சரிதாம்மா, எனக்கு ஒரு அணிக்கும் பிடிக்கணும்ல, அதை விட முக்கியமா சத்யாக்கு பிடிக்கணும். சரிம்மா, நம்ம இதை பத்தி பேசி சும்மா சண்டை போடாண்டாம். நாளைக்கு அவங்க வரட்டு, பார்த்து பேசி பிடிச்சுன்னா நம்ம மேற்கொண்டு அதை பத்தி யோசிக்கலாம். அப்போ இன்னும் இரு மனசாதான் இருக்கீங்க. கட்டி கொடுக்கலான்னு நீங்க ஒத்துக்கல. ஏம்மா, யாரையும் பார்க்காம எடுக்காம எப்படிம்மா ஒரு முடிவெடுக்க முடியும்? உங்க காலம் கிடையாதும்மா இந்த காலம். வெளியே பார்க்கும்போது பசங்களும் பொண்ணுங்களும் எல்லாரும் நல்லவங்க மாதிரி தான் நமக்கு தெரியும். அவங்க கிட்ட பேசி பழகி வரும்போது தான் அவங்களோட குணம் என்ன எல்லாமே நமக்கு தெரிய வரும். சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு என் பிள்ளை வாழ்க்கையை என்னால நாசம் பண்ண முடியாது. கேமல, உன் பிள்ளை வாழ்க்கையை நானா நாசம் பண்ணுங்க? உன் பொண்டாட்டிக்காரி தான் நாசம் பண்ணுதா? நான் என்னத்தை பண்ணேன்? என்ன உன் அக்கா மாவா அந்த ஓடிகாலி வீட்டுல கொண்டு போய் பிள்ளைய தள்ளி இருக்கீங்க. இனி அவன் என்ன செஞ்சாலும் அதுதானே உன் பிள்ளைங்க பண்ணும். இங்க பாருங்க, என்ன ஏதோ ஒரு மாதிரி அலறிட்டு வர? ராணி, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஆமா, எல்லாத்துக்கும் என் வாயே அடக்குங்க. சாப்பாடே எடுத்து வச்சிருக்கேன், வேணும்னா வந்து தின்னுங்க. என்னடா உன் பொண்டாட்டி ஒரு மாதிரி அலறிட்டு வரா? எப்பவும் நீங்க அப்படி சொல்லிட்டே இருக்காதுங்கம்மா. யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். நாளைக்கு அவங்க வரட்டும், பார்த்துக்கிடலாம். முதல்ல இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். அப்பதான் என் பேத்திங்க 2 பேருக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். சை, நல்லவா குடும்பத்தோட நம்ம சொல்லதெல்லாம் கேட்டு அனுசரிச்சு நடந்திருப்பான்னு சொல்லி தானே பையனுக்கு கெட்டி வச்சோம். ஆனா இப்படி திமிரு பிடிச்சவளா இருக்கா?